Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ எப்படி டிசைன் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்க் லைன்ஸ் த்ரெட் வந்து 6 லைன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து சாரீக்கு பேக் சைடு வர மாதிரி பார்த்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடில் இருந்து நம்ம நீடில் பாஸ் பண்ணி த்ரெட்டை ஃப்ரண்ட் சைடுக்கு மூவ் பண்ணி சிங்கிள் செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நான் வந்து 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு 2 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, பேஸ் லைனில் வந்து சாரீக்கு லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சிங்கிள் க்ரோஷா போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. மறுபடியும் நீடில் மேலே த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். த சேம் அதே மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம் இது பக்கத்துலேயே. த்ரெட் எடுக்கும்போது நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா த்ரெட்டையும் 6 லைன்ஸுமே எடுத்துக்கணும். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். போட்டுட்டு டோட்டலாக இப்போ நம்ம எத்தனை டபுள் க்ரோஷா போட்டிருக்கிறோம், 5 போட்டிருக்கிறோம். ஸோ இன்னொரு டபுள் க்ரோஷா இது பக்கத்துலேயே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. இப்போது டபுள் க்ரோஷா டோட்டலாக வந்து 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டிருக்கோம். கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அதாவது இங்கே 2 செயின்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ வந்து சிங்கிள் செயின்ஸ் வந்து 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 2 3 4 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த 4 செயின் போட்டது சாரீக்கு எங்கே ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல வச்சு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1 போட்டுட்டு இப்போ இது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். நம்ம போடுற டபுள் க்ரோஷாஸ் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எல்லா டபுள் க்ரோஷாஸும் ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப தூரமாகவும் பேஸ் லைன்லேயே நம்ம ஆர்ச் போடுறதுனால தூரமாகவும் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ பக்கத்துலேயே போட்டுக்கணும் நம்ம போடுறது. அதே மாதிரி சில்க் என்ன சொல்கிறது, த்ரெட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணவும் கூடாது. 6 லைன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 6 லைன்ஸும் கண்டினியூவாக நம்ம வர மாதிரி பார்த்துக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா வராது. நமக்கு வந்து நம்ம த்ரெட்டை விட்டுட்டு போடுறோன்னா நம்ம எந்த இடத்துல பார்க்குறோமோ சேம் அதே இடத்துல அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. இப்போ கொஞ்சம் தூரம் போட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே 5 போட்டிருக்கிறோம். லாஸ்ட்டாக இன்னொன்று பக்கத்துலேயே போட்டுக்கலாம். டோட்டலாக ஒரு ஆர்ச்சுக்கு வந்து 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். நான் வந்து அடிக்கடி ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறேன். ஸ்க்ரீனை விட்டு அடிக்கடி இப்படி வெளியில் போயிடுறேன். ஸோ உங்களுக்கு அது யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போது 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டாச்சு.
போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற கோல்டன் பீடு தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர் பீடு. ஸோ இந்த பீடை இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம 6 லைன்ஸ் வந்து மேலே புல் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த த்ரெட் வழியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். பீடை எப்படி பாஸ் பண்ணதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் எப்படி முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிக்கும். பீடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போது சாரீக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பீடு எங்கே வருதோ அங்கே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷாக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா, ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா. டோட்டலாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 6 டபுள் க்ரோஷாஸ் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஆர்ச் பார்க்குறதுக்கு. போட்டதுக்கப்புறமா இப்போ சிங்கிள் செயின்ஸ் வந்து 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டுட்டு அதுவுமே நீடில் மேலே த்ரெட் எடுத்துக்கிட்டு சாரீக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1. 4 ஆயிருக்கு இப்போ நமக்கு டோட்டலாக. மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயே இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, அப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டில் 1 போட்டுட்டு மறுபடியும் இது பக்கத்துலேயே டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, மறுபடியும் டபுள் க்ரோஷா. ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, மறுபடியும் டபுள் க்ரோஷா. ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, மறுபடியும் டபுள் க்ரோஷா.
ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1, 5 ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டில் 1, நெக்ஸ்ட் ரெண்டில் 1 போட்டுட்டு சிங்கிள் செயின்ஸ் வந்து 4 போட்டுக்கலாம். 4 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சாரீக்கு எங்கே ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல வச்சு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். 4 செயின் அப்புறம் சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் வரும். இப்போ இங்கே நம்ம 4 செயின்ஸ் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம குச்சி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இடையில ஒரு பீட் வரும். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எண்டில் பார்க்கலாம் டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாரியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டதுக்கப்புறமா 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீடில் எடுத்துகிட்டு இப்படி புல் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரெட் லாக் ஆகிக்கும். இப்போது இங்கே நம்ம 4 செயின்ஸ் கேப்பு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து சாரீக்கு குச்சி கட்டிக்கலாம். ஸோ குச்சியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குச்சி கட்டுறதுக்கு 110 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை டபுளாக மடித்தோம் அப்படின்னா 220 லைன்ஸ் ஆகும். பேக் சைடு டிசைன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 300 to 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.